ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பாலிட்டில ஃபர்ஸ்ட் பிரியாம்பிள் முடிச்ச அடுத்த டாபிக்கே வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 அதுக்கப்புறம் பிட்ஸ் இந்தியா ஆக்ட் அப்படி தான் போகும். ஸோ அதோடைய இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்னிஃபிகன்ஸ் வந்து 3 பாயிண்ட் ஓகேங்களா. ஃபீச்சர்ஸ் வந்து 3 பாயிண்ட்ஸ். இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் வந்து 3 பாயிண்ட்ஸ் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் என்னன்னு பாருங்க, பிரிட்டிஷ் டிசைடட் டு ரெகுலேட்டட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். டிமோக்ரேட்டட் அப்படின்னா வந்து எல்லை நிர்ணயம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. டிமோக்ரேட்டட் த பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபங்க்ஷன். அதுவே நீங்கள் பிட்ஸ் இந்தியாவில் பார்த்தா பொலிட்டிக்கல் அண்டு வந்துட்டு கம்பெனி சம்திங் அந்த மாதிரி வரும். ஸோ இங்கே வந்து பொலிட்டிக்கல் and administration functions of company ஓகேங்களா. லைட் ஃபவுண்டேஷன் ஆஃப் சென்ட்ரல் இன் இந்தியா ஓகே அட்மினிஸ்ட்ரேஷன் இந்தியா. நெக்ஸ்ட் சோர்சஸ் பார்த்தீங்கன்னா, கவர்னர் ஆஃப் பெங்கால் டெசிக்னேட்டட் ஆஸ் கவர்னர் ஆஃப் பெங்கால் ஓகே. பாம்பே அண்ட் மெட்ராஸ் வந்து சப்பார்டினேட் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸிகூட்டிவ் கவுன்சில் வந்து 4 மெம்பர் இருக்காங்க ஓகேங்களா. அது வந்து யார் ஃபார்ம் பண்ணாங்கன்னா, கவர்னர் ஜெனரல் ஆஃபீஸர்ஸில் இருக்கவங்க. நெக்ஸ்ட் ப்ரொஹிபிட்டட் ஃபார் ப்ரைவேட், இது வந்து ஆல்ரெடி இந்த ப்ரைவேட் ட்ரெயின் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது 1773 ஆல்ரெடி வந்துட்டு நமக்கு டிஎன் செட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாரன் ஹேஸ்டிங் தான். நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா 1773 ரெகுலேட்டிங் ஆக்டில் தான். கல்கத்தாவில் 3 ஜட்ஜு 1 சீஃப் ஜஸ்டிஸ் ஓகேங்களா. ஸோ சிக்னிஃபிகன்ஸ் பார்த்துக்கோங்க, ஃபீச்சர்ஸ், இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு நாள் வீடியோ போட சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பை பை.